வெல்கம் டு வியர் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? கறி சோறு செய்ய போகிறோம். என்னெல்லாம் வேணும் இது செய்கிறதுக்கு? ஜீரக சாம்பா அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணது, 2 பெரிய தக்காளி அரைச்சது, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப்பு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 1 ஜாதி பத்திரி, 2 அன்னாச்சி பூ, கடல் பாசி 2, மராத்தி மொத்து 2, பிரிஞ்சி இலை 1, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஊன் சோறுக்கான மசாலாவை வறுத்து பொடி பண்ணிடலாம். நம்ம பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை போடுங்க. அக்கா நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டா? ஓகே. இப்போ அடுத்து என்ன போடணும்? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். அக்கா நான் கொஞ்சம் நேரம் சொல்லலாம். ஓகே. அக்கா அடுத்து என்ன பண்ணாக்கா? இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இந்த புதினா பேஸ்ட். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்துச்சா பாருங்க அக்கா. பார்க்குறேன். வாவ், செமையா இருக்குது. நான் 2 கப் அரிசி எடுத்தேன். இப்போ நான் இதில் 4 கப்பு தண்ணி ஊற்ற போறேன். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. நெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஊஞ்சோறு நல்லா வந்திருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. பாய்.